அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருப்புகழுடைய 9வது பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்புகழை படிக்கிற ஒவ்வொருத்தவங்க கூடயும் முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு எப்போதுமே இருக்கும். திருப்புகழை படிங்க அல்லது கேளுங்க, உங்கள் கூட எப்போவுமே முருகன் அருள் நிறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம திருப்புகழோட 9வது பாடல் தான் பார்க்க போகிறோம். திருப்புகழ் 9. கருவடைந்து. திருப்பரங்குன்றம். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து தித்துக் குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்துச் சுரந்த முளையருந்து விக்கக் கிடந்து கதறி அங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இரவி இந்திரன் வெற்றிக்குரங்கி நரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணக்கர்த்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைக்கர்த்தர் என்று அசுரர் தங்கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்துப் பறிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அருணகிரிநாதர் இயற்றி அருளிய கருவடைந்து பத்துற்ற திங்கள் என்று தொடங்கும் இந்த பாடல் மனித பிறப்பின் நிலையாமையையும் அந்த பிறவி பிணியிலிருந்து காக்க வேண்டிய அவசியத்தையும் விளக்குகிறது. மேலும் இது இராமாயண வரலாற்றையும் முருகனின் வீரத்தையும் இணைத்து போற்றும் திருப்பரங்குன்றம் தல பாடலாகும். இந்த பாடலுடைய அர்த்தம்: மனித உயிரானது தாயின் கருவில் உருவாகி 10 மாதங்கள் அங்கேயே தங்கி முழு வளர்ச்சி அடைந்து இறுதியில் ஒரு குழந்தையாக பூமியில் பிறக்கிறது. பிறந்தவுடன் நீரால் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு தாய்ப்பால் அருந்தி படுக்கையில் கிடந்து அழுகிறது. பின்னர் கைகளை தட்டி விளையாடியும் தவழ்ந்தும் தளர்நடையிட்டும் வளர்கிறது. குழந்தையாக வளரும்போது இடுப்பில் அரைஞான் கயிறு, காலில் சலங்கை, காதில் குதம்பை, நெற்றியில் பொட்டு, காலில் தண்டை போன்ற ஆபரணங்களை அணிந்து அழகுடன் வளர்கிறது. ஆனால் பருவம் எய்தி வாலிபனான பிறகு பெண்களின் நட்பை நாடி சிற்றின்பத்தில் மூழ்கி அதனால் பலவிதமான நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி வீணாக சுற்றித் திரிகிறேன். இப்படிப்பட்ட அடியேனுக்கும் உன்னுடைய திருவருள் கிடைக்குமா என்று அருணகிரிநாதர் ஏங்குகிறார். இப்பாடலின் பின்பாதி இராமாயணத்தில் திருமாலுக்கு உதவிய வானர சேனையின் சிறப்பை விவரிக்கிறது. ராவணனை அழிப்பதற்காக தேவர்கள் வானரங்களாக அவதரித்தனர். சூரியன் மகனான சுக்ரீவன், இந்திரன் மகனாக வாலி, கரடிகளின் அரசனாக ஜாம்பவான், அக்னியின் அம்சமாக நீலன், ருத்ரன் அம்சமாக சிறந்த அனுமன், இப்படி பல தேவர்களும் வானரக கூட்டமாக வந்து காட்டில் தங்கி ராமருக்கு உதவினார்கள். அசுரர் கூட்டத்தை வேரோடு அழித்தவர் ராமர். அந்த திருமால் மெச்சும்படியான நற்பண்புகளை கொண்ட மருமகன் முருகன். படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் பிரணவத்தின் பொருள் தெரியாத போது அவனை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தவர் முருகன். அது மட்டுமின்றி பிரம்மனின் படைப்பு தொழிலையும் தானே ஏற்று உலக உயிர்களை கருணையோடு படைத்து காத்தவர் முருகன். அத்தகைய சிறப்புடைய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, என் பிறவி பிணியை நீக்கி அருள வேண்டும். இதுதான் இந்த பாடலுடைய முழுமையான அர்த்தம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.